என்ன மாப்பிள்ள, என்னன்னு சொல்லுங்க. நான் பிடெக் படிச்சு முடிச்சிட்டேன். அதுவும் அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே இப்போதான் கிளியர் பண்ணேன். இதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்க போறேன். வேலைக்கு போகணும்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கு. அதனால ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். 4-5 வருஷம் கழிச்சு யாரை கல்யாணம் பண்ண போறிய? யாரையோ பண்ணிட்டு போறான். வாயை திறந்து சொல்லுங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். யாரை கல்யாணம் பண்ண போறிய? எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப என்ன பல்ட்டி அடிக்கிறிய? எங்க வீட்டுக்கு வந்தப்ப மாஸ்டர் படிக்கணும்னு தெரியலையோ, இல்ல என் தங்கச்சி பக்கத்துல உட்காந்து போட்டோ எடுக்கும் போது வேலைக்கு போகணும்னு தெரியல? டேய், இப்பல கேக்குதுல, சொல்றா பதில. பா எப்பா, நாங்க கொடுத்த பிரேஸ்லெட்டையும் வாட்சையும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களே. கொடைக்கானல் எஸ்டேட்ல பேச்சுலர் பார்ட்டி உங்களுக்கு வைக்கணும்னு சொல்லும் போது பல்ல ஈன்னு இழிச்சிட்டு தானே இருந்தீங்க. இப்ப என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அந்த சைனா பொம்மை பார்க்கவியோட கொஞ்ச நாள் பேசினதும் எல்லாம் மாறி போச்சோ? சும்மா வார்த்தை விடாதீங்க அறிவுக்கரசி. பேசணும்னா அவனை பத்தி மட்டும் பேசுங்க. ஏய், நீ பேசாத. இந்த மைனர் எனக்கு பதில் சொல்லட்டும். அதான் தர்ஷன் 4-5 வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன்னு தான் சொல்றான்ல. இப்ப அத பத்தி பேசாம எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணை இழுத்து வச்சு பேசணும்? ஏய், சும்மா எல்லாம் சேர்ந்து நாடகம் போட்டுட்டு அலையாதிய. 4-5 வருஷம் தட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை கொண்டு வந்து இவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதான உங்க திட்டம். என்ன சம்மந்தி அம்மா, மத்தவங்க தான் புரியாத மாதிரி நடிக்கிறாங்க, நீங்களும் ஏன் நடிக்கிறிய? நீங்க தான் ரொம்ப தைரியமான நேர்மையான ஆளாச்சே, உண்மையை உடைச்சு பேசுங்க. பார்க்கவிக்கும் உங்க மகனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு தில் இருந்தா சொல்லுங்க. ஏய் ஏய் போயிட்டு கார்ச்சி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? வாய்க்கு வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்க படுத்தின பாட்டுல அந்த புள்ள எதுவுமே வேணான்னு போயிருச்சு. சும்மா அந்த புள்ள எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவன் கல்யாணம் வேணாம்னு சொன்னா அது என்னன்னு பேசுங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு. அப்படியா? போயிட்டாங்களா? கதிர்மாமா, கொஞ்சம் உங்க அண்ணியோட போனை வாங்கி பாருங்க. சரிப்பா, உங்க அண்ணியோட போன் கூட வேணாம். தோ நிக்கிறாரு எங்க வீட்டு மாப்பிள்ள, அவர் போனை கொஞ்சம் குறுக்க சொல்லுங்களேன், வாங்கி பாருங்க. எதுக்கு போனை கேக்குறா? பாரதி கிட்ட பேசாதான் பாத்துருவாங்கக்கா. எப்பா சக்தி, நீதான் நியாயத்தை பேசுற ஆள் இல்ல, உன் மாமன் போனை வாங்கி பாரு. இந்த ரோமியோவும் அந்த ஜூலியட்டும் என்னென்ன பேசிருக்காங்கன்னு பாரு.